அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 6 மாத குழந்தையிலேருந்து எல்லா குழந்தைக்குமே கொடுக்குற மாதிரி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஈஸியான பேபி ஃபுட்டு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான். அதோடு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. முதல்ல ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் அவல் நம்ம குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ எங்கள் பையனுக்கு ஒரு 3.25 வயசு ஆகுது. அவனுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் அளவு போல் அவல் எடுத்துக்கிறேன். நீங்கள் குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இது அவல் வெள்ளை அவல் இல்லை சிகப்பு அவல், நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதில் தண்ணி ஊற்றி இது நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷம் ஊற விடலாம். நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம இந்த அவல் அப்படியே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வடிகட்டின பிறகு இந்த மாதிரி அவல் வச்சுருக்கேன். நல்லா சாஃப்டாக இருக்கணும். அது வரைக்கும் ஒரு 4 நிமிஷம் கூட ஊற வச்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 1.25 ஸ்பூன் நான் இங்கே வெல்லம் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்க எந்த அளவுக்கு ஸ்வீட் சாப்பிடுவாங்களோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை இல்லை பனங்கற்கண்டு நீங்கள் வீட்டில் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது கொடுக்கலாம். அதோட பேரிச்சம்பழம் நான் ஒரு ஸ்பூன் போல் ஒரு 3 பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குழந்தைங்க 6 மாதத்துலேருந்து ஒரு 1.5 வயசு வரைக்கும் இருக்காங்க, பல் இன்னும் முளைக்கல அப்படின்னா நீங்கள் லைட்டாக இதில் பால் ஊற்றி பேரிச்சம்பழத்தை கிரைண்டிங் பண்ணிவிட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் சேர்த்துட்டு இப்போ இதில் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணிடலாம் கரண்டி வச்சு. இல்லைன்னா கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு கையிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. இதை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இப்படியே குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, குழந்தைங்க சரியாக பாத்ரூம் போக மாட்டேன்றாங்க, மோஷன் அடிக்கடி கிளியர் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி. இந்த மாதிரி ஃபுட்டு தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை போல் கொடுத்தீங்கன்னா இந்த வாழைப்பழம்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்க நல்லா மோஷன் கிளியராக போவாங்க. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ஃபுட்டு இது, வீட்டில் ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மேஷ் பண்ண அப்புறம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு நிமிஷம் கூட ஆகலை நம்மளுக்கு இது செய்கிறதுக்கு. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அவல் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. எவ்வளோ அவல் கொடுத்தாலும் அவங்களுக்கு நல்ல தண்ணி கொடுங்க. இந்த ஃபுட்டுக்கு ஒரு கிளாஸ் போல் தண்ணி ஃபுல்லாக கொடுத்துருங்க. இதை கொடுத்து சாப்பிட்டு முடித்தோடனே இல்லை நடுவில் இந்த தண்ணியையும் கொடுங்க. ஏன்னா அவல் எவ்வளோ சாப்பிட்டாலும் தண்ணி நிறைய தாகமாக அடிக்கும். தண்ணி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு. கண்டிப்பாக இதை வீட்டில் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் பல வீடியோஸ் பார்க்குறதுக்கு நன்றி.